விழித்து பிளந்து விட கடல் விழித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பிறப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன்னே மணல் தரும் முன்னே நலம் வளர்த்த தமிழ் அன்னை பதிமதுரை பெருவெளியே பாண்டியர் கை பார்த்தவரே. தர்மபுரி இல்லை, பாண்டியர் கை பார்த்தவரே. இது கண்ணதாசன் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தாக தனியாக எழுதப்பட்டது. அதனால் அது தனியாக சொல்லிட்டு என்னோட உரையை தொடங்குகின்றேன். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாற்று இல்லாத மனிதர் என்று உன்னை போற்றி புகழ வேண்டும் என்று சிறப்புடன் அமர்ந்திருக்கும் நமது தலைவர் அவர்களே, மற்றும் மூத்த வழக்கறிஞராக அடுத்து பேச இருக்கும் KPS ராஜநாத் சார் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் சார் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் மோகனா மேடம் அவர்களே, நெடுமாறன் அவர்களே, நீதியரசர் நாகமுத்து அவர்களே, நீதியரசர் SS சுந்தர் அவர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இந்த உரையை தொடங்குகின்றேன். கொடுத்த தலைப்பிலே பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து பெருக்கிய புத்தகங்கள், நான் எடுத்து தேடிய வலைதள தளங்கள், இது அனைத்தையும் தேடி பார்க்க இது மகா கடலிலே விழுந்து சின்னோண்டு ஒரு துளி நீர் எடுத்து வெளியே வந்து அந்த நீரை மட்டும் உங்கள்கிட்ட அந்த நீர்த்துளியை மட்டும் உங்களிடம் காமிக்கிறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. பார்த்தா படிக்க வந்துகிட்டே இருக்கு அவரோடது. தத்துவங்கள், புது தத்துவங்கள். உலகத்தை எதையுமே அறியாதவர் அல்ல, அப்படிதான் சொல்லணும். உலகத்தை எல்லா மூக்கன் கார்னர் அறிந்து வைத்து, கீதையா இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், திருப்பாவையா இருக்கட்டும், திருவம்பாவையாக இருக்கட்டும், 4000 திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், பஜகோவிந்தமாக இருக்கட்டும், இவர் சொல்ல நுழைக்காத பாடல்களே இல்லை. இதில் இருக்கும் கருத்துக்களை எடுத்து நுழைக்காத பாடல்களே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நமது வழக்கறிஞர்களுக்கு சொல்லி புரியக்கூடிய அளவுக்கு, அவங்களும் கொஞ்சம் ஒரு ஆர்வமுடன் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில தயாரிப்புகளை எடுத்துக்கொண்டு வந்துள்ளேன். அதை வைத்து என்னுடைய உரையை முடிக்க எண்ணுகின்றேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, திருவிளையாடல் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திருவிளையாடு படத்தில் சேமநாத பாகவதர்னு ஒரு பாகவதர் வருவார். இந்த சேமநாத பாகவதற்கு கொஞ்சம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிறது கொஞ்சம் அகந்த ஜாஸ்தி. அவர் வந்த உடனே பாண்டிய மன்னன் வெளியில் அந்த எல்லை கோட்டில் அவர் வரவேற்கிறார். நீங்கள் அந்த பாண்டிய மன்னன் காலடி எடுத்து வைக்கிறது ரொம்ப புனிதமானது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரவேற்று ரொம்ப மதிப்பு கொடுத்து சொன்னோன்னே பாண்டிய மன்னர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இங்கே ஒரு நாள் தங்கிட்டு போகணுன்னொன்னே தங்கும்போது ஒரு பாட்டு பாடுறாரு. இந்த பாட்டு பாடும் பொழுது பாண்டிய நாட்டை கொஞ்சம் ஒரு இழிவுபடுத்தும் அளவுக்கு, பாண்டிய நாட்டில் தனக்கு இணையாக யாரும் இல்லை, இசை பாடுவதற்கு பாண்டிய நாட்டிலே எனக்கு ஈடாக எனக்கு யாரும் இல்லை அப்படி என்று சொல்கிற அளவுக்கு ஒரு பாடலை பாடுகிறார். அந்த பாட்டு சபையில் நடக்குது. இந்த எய்தாப்பில் இப்போ சேமநாத பாகவதர் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் வரகுண பாண்டியன், அந்த பாண்டியனுடைய பேர் வரகுண பாண்டியன் உட்காந்துருக்காரு. இப்போ எய்தாப்பில் உட்காந்துருக்கும்போது அந்த பாடலை பாடுறாரு. ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, நாதமா கீதமா, தேவகானமா கானமா, ராகமா புதுராகமா சுகராகமா, இதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா.
எனக்கு இணையாக தர்பாரில் எவரும் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு. என் இசைக்கு ஈடாக இந்த திருநாடு உண்டோ? எனக்கு எனக்கு என் இசைக்கு ஈடாக இந்த திருநாடு பாண்டிய நாடு சமமாகுமா? கடைசியில் அப்படியே பாடிட்டு, குழல் உண்டு யாழ் உண்டு என்பார், என் குரல் கேட்டு பிறர் மாறுவார், என் குரலை கேட்டு என் குரலில் இருக்கும் இனிமையை கேட்டு பிறகு மாறுவார். கடைசியில் முடிக்கும் போது தர்பாரில் எனக்கு இணையாக எவரும் உண்டோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முடித்தோடனே பாண்டிய மன்னருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஒரு போட்டி நடக்குது. இந்த போட்டியில் சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் உங்கள் நாட்டிலேருந்து யாரோ ஒருவர் என்னோட போட்டிக்கு பாடணும். அப்படி போட்டிக்கு நீங்கள் பாடலை அப்படின்னா உன் பாண்டிய நாட்டை விட நான் அதிகமான பரிசு பொருள்களை வைத்திருக்கேன். உங்கள் பாண்டிய நாட்டு மதிப்பு நான் வைத்திருக்கும் பரிசு பொருள்களை விட கம்மியான பரிசு பொருள்கள் தான். இதனால் இந்த பாட்டிலே உங்கள் பாண்டிய நாட்டில் உள்ள ஒருத்தர், இந்த பாட்டிலே பாண்டிய நாட்டில் உள்ள ஒருவர் வெற்றி பெற்றால் என் பரிசு பொருள்கள் அனைத்தும், என் இசை அனைத்தும் உங்களுக்கு அடிமையாகிவிடும். அல்லது நான் தோற்றுவிட்டால் என் பரிசு பொருள்களை உங்களுக்கு அடிமைப்படுத்துகிறேன். நீங்கள் ஜெயித்து விட்டால் உங்கள் பரிசு, உங்கள் நாடு எனது இசைக்கு அடிமையாக வேண்டும் என்று பொருள் சொல்றார். யாரு? சேமநாத பாகவதர் சொல்றாரு, வரகுண பாண்டியன் சொல்றாரு. இப்படி சொல்லும் பொழுது வரகுண பாண்டியன் உடனே என்ன பண்றாரு, சபையில் இருக்கிற இசை அறிஞர்களெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சொல்றாரு, நீங்க என்ன சொல்ல போறீங்க, யார் பாட போறீங்க, அவர் பாண்டிய நாடு நம்ம இவரோட இசைக்கு கீழே அப்படின்னு நம்ம விடக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லி பாட்டோன்னா, இந்த இசைக்கலைஞர்கள் எல்லாருமே பாடக்கூடியவர்கள், ஆனால் இசையில் ஞானம் உள்ளவர்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. இசையில் ஞானம் இல்லாதவர்கள்னால அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, பானபத்திரர்னு ஒருத்தர் இருக்காரு, எங்களுக்கு ஒரு பானபத்திரர் இருக்காரு, அந்த பானபத்திரர்கிட்ட போய் நீங்கள் பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பானபத்திரர்கிட்ட போய் கேட்டோன்னா பானபத்திரரும் பயந்துறாரு. அவருக்கு ஈடு இணையாக உலகத்தில் யாரும் பாட முடியாது, ரொம்ப கஷ்டம், அதனால் என்னாலையும் பாட முடியாது அப்படின்னு சொல்லி அரசன்கிட்ட சொன்னோன்னா, இது அரச கட்டளை, நீ பாடிதான் ஆக வேண்டும் என்று இது அரச கட்டளை, நீ பாடிதான் ஆக வேண்டும் என்று அரச கட்டளையாக போட்டுட்டு போயிடுறாரு. போனோடனே பானபத்திரருக்கு பயம் இல்லை, இந்த நைட்டு ஒன்று ராத்திரியாக பேக் பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறாரு. அந்த மாட்டை அந்த மாதிரி என்ன சொல்கிறார், எதுக்குமே நான், நீ, நாம் அப்படின்லாம் அது நினைக்க வேண்டாம், உங்களுடைய குறைபாடுகளை கொண்டு போய் நீ போய் சிவபெருமான்கிட்ட போய் சொல்லுங்கள், கோயிலுக்கு போங்க, சிவபெருமான்கிட்ட உங்கள் குறைபாடுகளை சொல்லுங்கள், குறைபாடுகளை சொன்னீர்களானால் அவர் அந்த குறையை நிவர்த்தி செய்து வைப்பார், நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னோன்னா அங்கே போய் அவர் ஒரு பாடல் பாடுவார். இது ஒரு மும்முனை பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு பாடல் பாடுறாரு, இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு ஏன் பெரும் சோதனை. நான் பாட்டாக பாட முடியல, வாசிச்சது. இசைத்தமிழ் நீ செய்த பெரும் சாதனை, அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு ஏன் பெரும் சோதனை. வசை வருமோ இந்த பாண்டிய நாட்டினிலே, வசை வருமோ இந்த பாண்டிய நாட்டினிலே, குழல் மணவாளன் வீட்டினிலே. குழல் மணவாளன் ஈசனோட வீட்டினிலே அப்படின்னு பாடுறாரு. அது பாடு அந்த இசை வரும் மணவாளன் வீட்டினிலே சொல்லிட்டு கடைசியில், தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகனுக்கு இல்லையோ, தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகனுக்கு இல்லையோ, தமிழுக்கு ஒரு பழி நேர்ந்தால் அது உனக்கு இல்லையோ. இந்த கண்ணதாசன் தான் இந்த உலகத்திலேயே முதலாக சிவபெருமானை தமிழ் தாய்க்கு பிள்ளையாக போற்றி பாடிய ஒரே பாடகர் இந்த கண்ணதாசன் மட்டும்தான். தாய்க்கு பழி நேர்ந்தால் மகனுக்கு இல்லையோ,
தமிழ் அன்னைக்கு பழி நேர்ந்தால் அது உனக்கில்லையோ. வேருக்கு நீரூற்றி விளைவிக்கின்ற தலைவா, வேருக்கு நீரூற்றி விளைவிக்கின்ற தலைவா, உன் ஊருக்கு பெயர் கேட்டால் அது உனக்கின்றி எனக்கில்லை. உன் ஊருக்கு பெயர் கேட்டு போனால் அது உனக்கின்றி எனக்கு இல்லை. எனக்கு இல்லைன்னு பாடி முடிச்சுட்டு மயக்கடிச்சு கீழே விழுந்துருவார். சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த லிங்கத்திலேருந்து உருவமாக, மனித உருவமாக வெளியில் வந்து விறகு வாங்கலையோ விறகுன்னு விறகு வைக்கிற மாதிரி ஒரு வேடத்தை போட்டுக்கிட்டு போய் ஒரு தெருவில் பாடிட்டு அந்த சேமநாத பாகவதர் எங்கே போய் தங்கியிருக்கிறாரோ அங்கே போய் தங்கி அந்த திணையில் போய் உட்காந்துருவார். அவரோட குழுவோட ஏதோ பேசிக்கிட்டு இருப்பார், பாடிக்கிட்டு இருப்பார், ஏதோ தூக்க இதில் இருப்பாங்க. இவர் பாடுற மாதிரி உட்காந்துட்டு அந்த அவருடைய சித்தார் மாதிரி இருக்கும், அதாவது வந்து வாசிக்கிற மாதிரி பண்ணுவார். பண்ணிவிட்டு கொசு கடிக்கிற மாதிரி எழுந்திரிச்சு தடவிட்டு திருப்பி ஒரு பாடலை பாட ஆரம்பிப்பார். பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே. யார் உள்ளே பார்த்து தான் பாடுவார். எங்கே வந்து பாகவதர் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டையில் வந்து அவர் காதுக்கு போகும். ஒரு ஆச்சரியமாக எழுந்திரிச்சு பார்ப்பார். பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே. கூட்டும் இசையும், இசைன்னா எல்லாருமே கூட்டிடுவாங்க இல்லையா, கூட்டும் இசையும் கூத்தும் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. வரிகளை பாருங்க, அவரோட புலமையை பாருங்க, புலமையோடைய அருமையை பாருங்க. கூட்டும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. பாட்டும் நானே பாடலும் நானே, பாடன் உடனே நான் பாட வைத்தேனே அப்படின்னு பாடுறாரு. பாடினோடனே அவருக்கு வந்து ஷேக் ஆகிடுது. அசையும் பொருளில் இசையும் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, என்னிசை நின்றால் அடங்கும் உலகமே, என்னிசை நின்றால் அடங்கும் உலகமே. முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படி அமைதியாயிடும், பாட்டு எல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடும். நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. அதுக்கு பிறகு வந்து அறிவாய் மனிதாய், அறிவாய் மனிதாய், அறிவாய் மனிதாய் உன் ஆணவம் பெரிதாய், அறிவாய் மனிதாய் உன் ஆணவம் பெரிதாய், ஆளவாய் என்னோடு பாட வந்தவனுக்கு ஆடும் வாயை மூட வந்தது ஒரு பாட்டும். ஆளவாயன்கிறது வந்து சிவபெருமான். சிவபெருமானுக்கு இன்னொரு பெயர் வந்து ஆளவாயன். இந்த ஆளவாயனோடு பாட வந்தவனை பாடும் வாயை மூட வந்ததொரு பாட்டும் நானே பாடலும் நானே, பாடும் நான் பாட வந்தேன் அப்படின்னு முடிப்பார். முடித்த உடனே பாகவதர் வெளியில் வந்தோடனே இது யார் பாடினதுன்னு கேட்பார். இல்லையே, நான் தான் சும்மா கொசு கட்டிக்கிறேன்னு கத்திக்கிட்டு இருந்தேயா அப்படின்பார். யாரோ இந்த பாட்டை நல்லா பழகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொசு கட்டிக்கிறது நான் தான் கத்திக்கிட்டேன், நீ தான் கத்திக்கிட்டு, நீ யார்த்தையா பாடுறேன், எப்படி பாடினேன்? நான் எங்கள் ஊரில் ஒரு பானபதாக்கன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த பானபத்திரத்தை வந்து போய் பாட்டு கற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சின்ன வயசில் அனுப்புனாங்க. நானும் போய் கற்றுக்கிட்டேன். ஆனால் அவனுக்கு பாடல் வராதுன்னு சொல்லி அவர் என்னை திருப்பி அனுப்பிட்டாரு. அதனால எனக்கு பாடல் வராதுன்னு அவர் சொல்லி கொடுத்த ஒரு பாட்டை எடுத்துவிட்டேன் அப்படின்னு ரொம்ப அந்த மலைஜாதி இதில் மொழியில் சொல்லுவார். பானபத்திரத்தை தேராதவனே எப்படி பாடினா, தேர்ந்த ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு பானபத்திரரே பாடுறாருங்கும் போது நம்ம வந்து எப்படி பாடுறதுன்னு சொல்லி இவர் பானபத்திரர் ஊரை விட்டு ஓடுறதுக்கு பதிலாக சேமநாத பாகவதர் ஊரை விட்டு ஓடிவார். இந்த 3 பாட்டில் மட்டுமே அவ்வளோ அர்த்தங்களும் அவ்வளோ அந்த புலமை, அந்த பாட்டினுடைய புலமைகளும் வந்து மிக அருமையாக இது ஒரு ட்ரையாங்கிள் சாங் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். முதல்ல மிக அருமைனா அருமை, அப்படி ஒரு அருமை. இதுக்கு பிறகு இவர் படிக்காத விஷயமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு,
இந்த சிறிய காலத்தில் அவர் வந்து 1927 பிறந்திருக்கிறாரு. கூடல்பட்டி ஏதோ ஒரு சின்ன ஊரில் சிவகங்கைக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறாருங்க. இங்கேருந்து பிறந்து ஒரு 8வது 4 வருடம் குருகுலம் படிப்பு மட்டும்தான் 4 வருடம் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 8வது வரைக்கும் படித்து அதாவது பாட்டிட்டாரு. அப்புறம் திருச்சிக்கு வேலைக்கு வந்திருக்கிறாரு. வேலையை சரியாக கிடைக்கல. வேலை கிடைக்காம அப்புறம் புதுக்கோட்டை போகிறாரு. புதுக்கோட்டையிலேருந்து சேலம், அப்புறம் சென்னை, திருச்சியிலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து சேலம். நான் வந்து கதை எழுதுறேன். ரொம்ப வறுமையான சூழ்நிலை ரொம்ப வறுமையான சூழ்நிலை. 8வது பிள்ளை அவருக்கு 13 பிள்ளைங்க, அது வேறு விஷயம். 8வது பிள்ளை. இப்படியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த அவருடைய புலமையை மட்டும் பாருங்கள். அடுத்து கண்ணனை பற்றி பாடுறாரு. அவர்கிட்ட வந்து வேலைக்கு போய் வேலை ஒரு தொட்டப்பட வேலை கேட்குறா. அவரோட ஒரிஜினல் பேர் வந்து முத்தையா. வேலை கேட்கும்போது உங்கள் பேர் என்ன அப்படின்னோன்னா அவர் வந்து முத்தையான்னு சொல்லாமல் கண்ணதாசன் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. கண்ணதாசன் சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை கிடைக்கிது. ஒரு வாரத்துக்கு 5 ரூபா சம்பளம். அந்த சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு கதை எழுதிக்கிட்டு ஏதோ இருக்கிறாரு. ஆனால் எந்த கதையும் வந்து யாரும் எந்த ஆசிரியரும் பப்ளிஷ் பண்ணுற நிலைமையில் இல்லை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அதில் வந்து 2 புத்தகங்கள் நீங்கள் வந்து ரொம்ப படிக்கலாம். 61 வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை வந்து வனவாசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் படிக்கலாம். அவர் டிஎம்கேல இருந்து எப்படி சஃபர் பண்ணார் என்ன எல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை அவர் வந்து கொண்டு வரும் பொழுது வனவாசம்னு கொண்டு வந்து மனவாசத்துக்கு மாறியிருப்பார். மிக அருமையான புத்தகம். அந்த மனவாசத்துக்கு மாறியிருப்பார். மனவாசம் எழுதின பிறகு அதுக்கப்புறம் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம்னு வந்து சின்ன சின்ன பாகமாக ஒரு 10 பாகம் போட்டிருப்பார். உண்மையிலேயே நம்ம ஏன் குங்குமம் வைக்கிறோம், திருநீர் வைக்கிறோம், திருநீர் வைக்கிறதுக்கான அர்த்தமே அதன் மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு குங்குமம் வைக்கிறதுக்கான அர்த்தம் என்னங்கிறது வந்து அதுக்கு அதன் மூலியமாக தெரிஞ்சது. உங்களிடமும் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு திருநீர் வைக்கிறோம் என்றால் நாம் நிர்மூலமாக என்னுடைய உடம்பில் எந்த விதமான நோய் நொடி இது இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக திருநீரும், குங்குமம் என்பது என்னுடைய உடலில் ஓடுகின்ற ரத்தம் எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது என்கின்ற அர்த்தத்தையும் அந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தில் எழுதியுள்ளார். இதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கான அர்த்தங்கள் யாரும் இது வரைக்கும் சொல்லி வைக்கணும். ட்ரெடிஷ்னலாக வச்சுட்டே வரோம், நம்மளும் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம் இல்லையா. ஒவ்வொரு ட்ரெடிஷனுக்கும் அந்த ரீசன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எதனால, அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, எந்த இதில் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இதெல்லாம் கொடுக்குறாரு. அதில் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா கண்ணனை பற்றி பாடுறாரு. கண்ணனுக்கும் இப்போ போர் நடக்குது. பாரத போர் நடக்கும்போது வந்து அர்ஜுனன் வந்து இவரை வந்து நிறையா கேள்வி கேட்குறாங்க. அர்ஜுனன் கேள்வி கேட்கும்போது இவருக்கு வந்து அர்ஜுனனுக்கு வந்து எய்த்தாப்பில் இருக்கிறவங்களாம் எங்கள் பெரியம்மா பசங்க, பெரியம்மா பிள்ளைங்க, பெரியப்பா, என்னையே தயார் பண்ண துரோணர் இருக்கார், வசிஷ்டர் இருக்கார், துரோணர் இவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நான் அப்படி கொல்லணுமா, எனக்கு ஏன் இந்த பழி, எனக்கு ஏன் இந்த பாவம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து கர்ணனுக்காக அந்த கர்ணன் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டை கொடுக்குறாரு. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தை தன்மையை சொல்கிறேன் கேள், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய். உன்னுடைய மேனியை, அவர்களுடைய மேனியை மட்டும்தான் நீ கொல்ல முடியும். ஆன்மாவை உன்னால் கொல்ல முடியாது. ஆன்மா வேற எங்கேயாச்சும் வேற கூட்டுக்கு போயிடும். மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய், தர்மத்தில் அதுவும் உண்டு, யோசிக்காத உன்னுடைய காந்திபம் நழுவ விட்டாய், காந்திபத்தை எடுத்து, காந்திபம்ங்கிறது வில்லு நம்ம காந்திபம் நழுவ விட்டாய் எடுத்து இருக்கணும்னு அர்ஜுனன் திருப்பி இருக்கிறாரு. என்னால் என்னோட சொந்தக்காரங்களே நீ கொல்ல சொல்றியா, இந்த பழியெல்லாம் யார் ஏற்றுக்கிறது, இந்த பழியெல்லாம் இந்த பழி பாவம் அவங்கெல்லாம் எங்கே யார் ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அப்போ சொல்லுவார், இந்த உலகத்தில் பாவம் என்று எது சொன்னாலும் அந்த பாவம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான் கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான். உன் காந்தீபம் எழுக உன் கைவண்ணம் எழுக இவ்களமெல்லாம் சிவந்து காணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை முடிக்கிறாரு. இந்த பாட்டுடைய அடுத்த செகண்ட் பாட்டு தான் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததரா. அந்த பாட்டு இதோடைய 2வது பாட்டு.
உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வள்ளுவன் வகுத்ததடா கர்ணா, வள்ளுவன் வகுத்ததடா. மன்னரும் பணியேற்கும் மன்னர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவாரடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து. ஏன்னா குந்தி தேவிட்டேருந்து பிறந்து குந்தி தேவி வந்து துர்வாச முனிவர்னு ஒருத்தட்ட வந்து அவங்க அப்பா வந்து மன்னராக இருக்கும்போது ஒரு சேவைக்காக அனுப்புவார். அந்த சேவையை வந்து ரொம்ப பாராட்டி வந்து என்ன சொல்லுவார், நான் ஒரு மந்திரம் ஒன்று சொல்லுவேன், அந்த மந்திரத்தை வந்து நீ எப்போ உனக்கு உச்சரித்தாலும் உனக்கு அந்த தேவன் மூலியமாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மந்திரத்துடைய சீக்ரெட். அந்த மந்திரத்தோட சீக்ரெட்டை வந்து இந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சோதிச்சு பார்த்துருவாங்க. சோதிச்சு பார்த்தோம்னு பார்த்தா கல்யாணமே ஆகாமல் குழந்தை பிறந்துடும். கல்யாணமே ஆகாமல் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கங்கை ஆற்றுல வச்சு இதில் விட்டுறாங்க. அது வந்து துரியோதனனுடைய தேரோட்டிகிட்ட போய் மாட்டிடும். தேரோட்டிகிட்ட மாட்டினோன்னு செஞ்சோட்டு அவங்க எடுத்து வளர்ப்பாங்க, ஆளாக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவர் மன்னராகவும் ஆக்குவாங்க ஒரு இடத்துல. ஏன்னா அவன் சத்திரியன் இதுலேருந்து வந்ததுனால அது வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். வந்தோடனே அவர் மன்னராகவும் ஆக்குறாங்க. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படின்னு சொல்லி வரும். வந்தோடனே கடைசியில் வந்து அவர் என்ன பண்ணுவார், 2 அம்பை ஏற்கனவே அவருக்குள்ளே போயிடும். தேர்கால் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கும். அவரால் எந்திரிக்க முடியாத அந்த சூழ்நிலையில் கண்ணன் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு மாறு வேஷத்தில் அவர் வருவார். சரி, அவன்கிட்ட இருக்கிறது வந்து கடைசியாக மிஞ்சி இருக்கிறது வந்து தர்மம் மட்டும்தான். அந்த தர்மத்தையும் நம்ம இப்போ வாங்கிட்டோம்னா அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அந்த ஏழை அந்தணன் போல வரும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்குறா, என்கிட்ட இருக்கிறத கேள்வி நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு கர்ணன். நீ செய்த தர்மங்களை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் அவன் உயிர் போகாது. நீ செய்கிற தர்மங்களை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. தர்மங்களை என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அவன்கிட்ட யாசிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். யாசிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த தர்மத்தை அது எல்லாத்தையும் வந்து குருதி மூலியமாக, அது ரத்தத்தின் மூலியமாக எடுத்து ரத்தத்தில் வாங்கின பிறகு திருப்பி நேராக அதுக்குன்னு இப்போ உள்ள கர்ணன் செத்து விடுவான் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள வில்லை விட்டு கர்ணனை அந்த தான் வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, அந்த பழியும் எனக்கு தானடா, வஞ்சகன் கர்ணனடா அந்த பாட்டை முடிப்பாங்க. அந்த பாட்டை ஒரு பையன் கௌதம்னு ஒரு பையன் சூப்பர் சிங்கரில் பாடி ஆல்மோஸ்ட் அந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் அழுக வச்சுருக்கான். அந்த மாதிரி ஒரு பாட்டு. இது மாதிரி ஒரு ராமாயணம் பற்றியோ திருவிளையாடல் புராணங்களை பற்றி இன்னும் மற்ற தெய்வங்களை பற்றி இதே மாதிரி மருதமலை மாமணியே முருகையான்னு ஒரு பாட்டு, தெய்வம்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எப்போதுமே வந்து அவருக்கு வந்து மியூசிக் வாசிக்கிறவங்க வந்து ஒன்று MS விஸ்வநாதன் வாசிப்பார், இல்லாட்டினா வந்து KV மகாதேவன் மியூசிக் வாசிப்பார். 2 பேருமே ஹார்மோனியை பொட்டி வாசிப்பாங்க, பொட்டி தான். இந்த படம் இந்த தெய்வத்துக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா மியூசிக் டைரக்டர் வந்துட்டு பொன்னோடி வைத்தியநாதனுடைய இசைப்புலம் இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வயலினை வச்சுட்டு அவர் இழுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சோன்னா அது அந்த வயலின் வந்து அவர் இழுக்கணும், இவர் பாடு கொட்டணும். இவருக்கு வந்து பாட்டு வந்து எழுதி பொறுமையாக எழுதி மெட்டு கொடுங்க, அது போட்டு கொடுங்க, ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, நான் எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி இருக்காது. இவருக்கு எப்போதுமே வந்து பஞ்சார் நாச்சலம் கூடவே இருப்பார். இவர் சொல்ல 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 பாட எழுதிக்கிட்டே இருக்கிறது தான் அவருடைய வேலை. இப்படி இருக்கும் பொழுது பொன்னகுடி வைத்தியநாதனுக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு போட்டியே வந்துடுச்சு, ஒரு செல்ல போட்டி. நீ வந்து இழுக்கிற மெட்டுக்கு வள நல்ல வயலினில் இழுக்கிற மெட்டுக்கு நான் வந்து பாட்டு இசைக்க முடியுதான், நீ வேணா செக் பண்ணி பார்த்துக்க, நான் பாட்டு வார்த்தைகளை சொல்ல முடியுதான், நீ செக் பண்ணி பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வரும்பொழுது தான் அந்த பாட்டில் வந்துட்டு மருதமலை மாமணியே முருகையா
தேவருக்கு குலம் காக்கும் தேவ வேலையா ஐயா மருதுமலை மாமணி பாட்டா பாடினா ஈஸியாக பாடிடலாம். ஆனால் வார்த்தைகளில் சொல்லும்போது சில தடுமாற்றங்கள் வரும். அதனால் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க சார். அவர் மட்டும் வச்சு விட்டான். வந்துட்டு அந்த பாட்டில் வந்துட்டு இசையமைக்கு நீங்கள் வந்து சரி உங்கள் டியூனை சொல்லுங்கள் நான் வந்து பாடுறேன்னா மதுரை சோமுவை தான் அதை பாட வைக்கணுங்கிறதுல மேடையிலே பாட வைக்கிறாங்க. மதுரை சோமு அந்த படத்துலையும் அதே மதுரை சோமு தான் அவர் பாடுவார். பாடும்போது வேலையா ஐயா அப்படின்னு தான் இது தைப்பூச திருநாளில் பேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா. தைப்பூச திருநாளில் தேருடன் திருநாளும் தைப்பூசம் கந்தையா. கோடிகள் குவிந்தாலும் கோமகனை நான் மறவேன். அவர் இழுக்கிறதுக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டே இருக்கிறார். கோடிகள் குவிந்தாலும் கோமகனை நான் மறவேன். நாடியன் வினை தீர்க்க நோய் வந்ததுன்னா நாடியன் வினை தீர்க்க நான் வருவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உனை நான் எட்டுவேன். 5 6 7 8 அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் நான் உன்னை எட்டுவேன் அப்படின்னு அப்படியே வந்து ரொம்ப அப்படியே இழுப்பார். இழுத்துட்டு சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன் அவர் இழுக்கிறாரு. அதுக்கு வந்து இது அது என்ன கமெண்ட் அதில் எழுதியிருக்காங்க. அவர் அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்காரு. சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன். பக்தி கடலென பக்தி பெருகிட வருவேன். பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது யாரு முகமும் காலம் எல்லாம் எனது மனமும் உருகுதே முருகா. அதிபதியே குருவரனே அருள்நிதியே சரவணனே பனி எது அப்போதான் அந்த கடைசியில் பனி எது நதி எது மலை எது நதி எது பனி எது நதி எது பனி எது மலை எது நதி எது கடல் எது அந்த இதுக்கு தான் வந்து கடைசியில் அவர் வந்து இதில் வந்து நிசன்னு 4 நிச போட்டோன்னே அதுக்கு வார்த்தையே வராதுன்னு நினச்சிக்கிட்டு சொல்ல போக பனி எது மலை எது நதி எது கடல் எது சகலமும் உணதருள் கருணையில் எழுவது முருகா வேலையா அப்படின்னு முடிச்சிருவாரு. முடிச்ச உடனே வந்து அப்படியே இவரு மயங்கி விழுகிறாரு. யாரு பாட்டு பாடின மதுரை சோமு மயங்கி விழுந்துடுறாரு. சின்னப்பதேவர் படம் எடுக்கிறவர் பயந்து போய் ஓடி போய் என்ன ஆச்சோ. ஆனால் அவர் பாடும்போது பாடுவார். அப்படியே அது பாடும்போது பயந்து போய் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போய் விழுந்தோன்னே இவர் ஒரு பக்கம் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கண்ணதாசன் ஒரு பக்கம் இவரு கால் வந்து கண்ணதாசன் வந்து இவரு இப்போ கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. குணகுடி இந்த மாதிரி எழுத முடியாதுங்க யாரும், அந்த கல்விக்கானவரே வந்து உன்னுடைய நாட்டில் தான் வந்து உட்காந்துருக்கிறார். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து எனக்கு வந்து எந்த பாடல்லையும் எந்த இசை மேடையிலையும் எந்த இடத்துலையும் வந்ததே கிடையாது. அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பெருமை. இந்த பாடலுடைய பெருமை என்னங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த பாடலை நான் வந்து வாசிக்கவும் முடியாது, வேறு வழியும் இல்லை. நான் எப்படி படித்தேனோ அப்படி தான் சொல்ல முடியும், சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கந்தன் கருணையில் வந்து நம்ம இவர் கோச்சிட்டு போயிடுவார். நம்ம முருகன் கோச்சிட்டு போய் பழனியில் போய் உட்காந்துருவார். பழனியில் போய் உட்காந்து பழனிக்கு போகாதுன்னு சொல்லி அவ்வையார் பாட்டி வந்து ரொம்ப வேண்டுவாங்க. முடியவே முடியாதுன்றவார். அப்போ தான் முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அவரை பழனி அப்பா ஞான் இதெல்லாம் வந்து கண்ணதாசன் எழுதிய பாடல்கள். நான் வேறு எதை பற்றி பேசலை. கண்ணதாசனோட புலமைகளை வெளிப்படுத்துவதற்காக கண்ணதாசன் வந்து எப்படி பாடியிருக்கிறாரு, எப்படி பண்ணியிருக்கிறாருங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு உங்களுக்கு எக்ஸிபிட் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்கிற வார்த்தைகள் இருக்கும். அதுக்கு கோச்சிட்டு போனோன்னா நீ கோச்சிட்டு போகாத, நீ பழமே நீ தான் பழம், நீ தான் பழனி அப்பா. நீ ஏற்கனவே வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு என்னை கேட்டு நீ வந்து அன்போடு நீ பழத்தை கொடுத்த.
நீ அதனால் வந்து நீ வந்து கோச்சிட்டு போவாத, நீ தான் ஏன் பழமே நீ தான், நீ வாயா அப்படின்னு சொல்லி கொடுன்னு வரமாட்டேன்றாரு. ஏன் எனக்கு இந்த பணத்தை கொடுக்கக்கூடாதா, இல்லை இந்த பணத்தை வாங்குவதற்கு அந்த அருகதை இல்லையா? நான் தானே முதல்ல உலகத்தை சுற்றி வந்தேன். அவர் உட்காந்துட்டு ஏமாற்றிட்டு வந்து சும்மா அப்பா அம்மாவை சுற்றி வந்துட்டு அவர் வந்து பணத்தை வாங்கிட்டு போகிறாரு. அது நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யாரும் பஞ்சாயத்து வரல அப்படிங்கிறத கேட்குறாரு. கேட்டோன்னா அப்போ தான் முதல்ல பஞ்சாயத்து நடக்குதுங்க. இல்லைம்மா நீ வா அப்படின்னு சொல்லி, பலம் நீ எப்பா, ஞான பலம் நீ எப்பா, தமிழ் ஞான பலம் நீ எப்பா அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது, ஊர் உண்டு பேர் உண்டு உற்றார், ஊர் உண்டு பேர் உண்டு சுகம் உண்டு சுகம் உண்டு உறவுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு, நீர் உண்ட மேகங்கள் நின்றாடும் கையில் நீ வாழ இடமும் உண்டு. நெக்ஸ்ட், தாயுண்டு மனம் உண்டு, அன்புள்ள தந்தைக்கு தாளாத பாசம் உண்டு, உன் தத்துவம், இது ரொம்ப முக்கியமாக இந்த இடத்த பாருங்க, உன் தத்துவம் தவறென்று சொல்லுவதற்கு அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு. அவ்வைக்கு உரிமை இல்லை, அவ்வைக்கு அந்த உரிமையாக சொல்லலை, அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறத வந்து சொல்லுவார். ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத சிறுவனானி, முருகனானி, ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு, இன்முகம் காட்டவாணி, ஏற்றி செல்வா கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவாணி அப்படின்னு வந்து அந்த பாட்டை வந்து முடிப்பாங்க. இது வந்து முருகனை பற்றி பார்த்தோன்னா ஒரு அருமையான அழகான பாடல். ஊருண்டு பேருந்து உயிர்ந்து உற்றார் புற்றார் முண்டுங்கிறது வந்து அந்த 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 வரிகளை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த வரிகள், அந்த வரிகளுக்கும் இந்த வரிகள்லாம் அவர் வந்து மெட்டு போட்டு அப்படியே அங்கங்கே எழுதுறது. இப்போ இதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து அழகு எங்கே காமிச்சிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்ல சொல்ல இனிக்குதடா அந்த பாட்டு. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னு அவங்க பி சுசிலா பாடின பாட்டுன்னு நினைக்கிறேன். இவர் எழுதியிருப்பாரு. அதில் அந்த பாட்டில் வந்துட்டு இந்த பேர் உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும், உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் பெயர் பேசும், யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது உன் முகமலரில் அழகில் மட்டும் முதுமை வராது, உன் முகமலரில் அழகில் மட்டும் முதுமை வராது, கந்தா முதுமை வராது. அது என்ன, ஒரு யுகத்துக்கான காலம் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4 லட்சம் 8 லட்சம் 12 லட்சம் 17 லட்சம் 4 யுகங்கள் இருக்குது. 4 யுகங்களுக்கும் ஒரு யுகங்களுக்கும் வந்து நீங்கள் காலங்கள் எவ்வளோ காலங்கள் எடுத்தீங்கனாலும் அதில் எல்லாமே மினிமம் 4 லட்சம் 8 லட்சம் 12 லட்சம் 17 லட்சம் யுகங்கள்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது உன் முகமலரில் அழகில் மட்டும் முதுமை வராது, கந்தா முதுமை வராது, சொல்ல சொல்ல இனிக்குதடா. தமிழன் என்றால் முருகன் என்றால் தமிழ், முருகன் என்றால் அழகன் என்று அடுத்த சரணம் போட்டிருப்பாரு. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும், அழகன் என்ற குமரன் என்று மணமொழி கூறும், உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அது அந்த வாழ்த்திடும்போது அது உன்னருள் அன்றோ கந்தா உன்னருள் ஒன்று, அது உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருள் கன்றோ கந்தா உன்னருள் ஒன்று. உள்ளிருந்து வாழ்த்துவது யாருன்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் அந்த மகரிஷி வந்து என்ன சொல்லுவாருன்னா வாழ்க வளமுடன் அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படிம்பாங்க. இந்த வாழ்க வளமுடன் அதை ஒரு ஸ்பீச்சில் வந்து எடுத்துருக்காரு, சொல்கிறாரு வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது தான் அந்த அதில் எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆனால் இவர் எடுத்த காலம், மகரிஷி இருந்த காலம் இப்போ சமீப காலம்.
ஆனால் அவர் எடுத்த காலம் அந்த காலம். அதை பார்த்து தான் வாழ்க வளமுடன் எடுத்திருப்பாங்க. கண்ணதாசனுடைய கருத்துக்கு பார்த்து தான் வாழ்க வளமுடன் எடுத்திருப்பாங்கங்கிற ஒரு ஐதீகம். இது எல்லாம் வந்து முருகனை பற்றி பாடின பாடல்கள். இந்த 3 பாடல்களும் அவ்வளோ அருமையான பாடல்களாக வந்தது. இதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை தத்துவங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு சின்ன குழந்தைய பற்றி, ஒரு பாடலை பற்றி, அண்ணனை பற்றி, பணத்தை பற்றி, வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை பற்றி எந்த ஏரியாவையும் அவர் விடலை. ஏன்னா பார்த்தா அந்த புக்கு பார்த்தீங்கன்னா 5 வால்யூம் 6 வால்யூம் இருக்குது. 6 வால்யூமில் பார்த்தீங்கன்னா முழுக்க தத்துவங்கள் தான். தத்துவங்கள் இல்லாத பாட்டே கிடையாது. இந்த 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 பாட்டில் மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடக்குமா. இந்த பாட்டில் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. எவ்வளவு அருமையான பாடல். ஏழை மனதை மாளிகை ஆக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து, அது 4-5 பாடல்கள் அது பாடியிருக்காரு. நாளை பொழுதை 7 சுரங்கள் எத்தனை பாடல், அந்த பாட்டிலையும் வந்து அதே மெட்டில் அதே மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நாளை பொழுதை இறைவனுக்கு அழைத்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி நாடு, நடக்கும் வாழ்வில் நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த பாட்டு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த துன்பமும் எந்த துயரமும் இல்லாமல் துயரங்கள் அனைத்தையும் கடவுளிடம் ஒப்படைத்து நிம்மதியாக வாழ்வதற்காக இந்த பாட்டு இயற்றப்பட்டதாக இணையதளத்திலே நிறைய பதிவுகள் இருக்கின்றன. பாருங்க. இன்னொரு இடத்துல வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக ஆயிடுச்சு. ஃபேமிலி ஆனதில் அந்த பொண்ணு நிஜம் ஒரு ஆலயம் ஃபேமிலி ஆயிடுச்சு. இந்த பக்கம் காதலன், இந்த பக்கம் கணவன், நடுவில் மனைவி. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு அந்த பெண்ணு அந்த கணவனுக்கு வந்துட்டு நோய், ஒரு புற்றுநோய்க்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதில் கணவன் தான் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனோடனே அந்த அவர் அப்போ வந்து தெரிஞ்சிருக்கு, சரி இங்கே வந்தால் பழைய காதலன் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அவர் கணவன் என்ன சொல்கிறாரு மனைவி கிட்ட, நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க, நான் எப்படியும் ஒரு 2-3 மாதத்துல இறந்துக்கிடுவேன், அதனால் நீ வந்து இன்னொரு கல்யாணம் நீ பண்ணிக்கணும் கட்டாயமாக அப்படின்னு வாக்குறுதி கேட்பார். கேட்டோன்னே இந்தம்மா முடியாதுன்னு சொல்லிடும். அப்போ சொல்லும்போது அதுக்கான அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாடல் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறாங்க. இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாடல் எழுதி கொடுங்கன்னு கேட்கும்போது அது வந்து இந்தம்மா பாடுறாங்க. இப்போ இதில் வந்து ராமாயணத்தில், கம்பராமாயணத்தில் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பாடலில் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு இடத்திலே இருந்து வாழ்ந்து விட்டு சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறாயே, ஒழுக்கக்கேடாக இதை நான் நினைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலில் வந்து அதுக்கு அந்தம்மா சீதையம்மா அந்தம்மா வந்து பதிலே சொல்லாமல் அதுக்கு அமைதியாக கணவன் கேட்டிருக்கான், கணவன் கேட்டதாகவே இருக்கட்டும், நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துடும். அந்த பாடலுக்கு பதில் பாடலாக இந்த பாடலை எழுதியதாக பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் என்னன்னா, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே, சம்மதம் தானா ஏன் 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 சொல், சம்மதம் தானா ஏன் 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 என் உயிரே, ஏன் 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 என் உயிரே, மங்கள மாலையும் குங்குமம் யாவையும் தந்தவர் நீதானே, மணமகளை திருமகளாக நினைத்தது நீதானே, வெண்மனதை உன்மனதில்
என் மனதில் உன்மனதில் கலந்தது நீதானே, இறுதி வரை துணை இருப்பேன் என்றது நீதானே, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. ரெண்டாவது சரணத்தில் சொல்லியிருப்பாரு, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவில் விடலாமா, செருவிலே வீழ்ந்தாலும் வேறோர் கை படலாமா. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவில் விழலாமா, தெருவில் விழுந்தாலும் வேறோர் கை படலாமா. ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் மலரும் உள்ள உறவாகலாம். இதை அதோட முடிச்சிருப்பாரு. அது ரொம்ப அருமையான முடிவு. இதை பார்த்துட்டு இவர் இன்னொரு பாட்டு பாடுவார், காதலன். நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்த கதை முடிந்து விட்டால் என்னுக்கும் இல்லை, ஆயிரம் வாசல் உதயம் அதில் யாரோ வருவார் யாரோ இருப்பார் என்பது யாருக்கும் தெரியாது, ஒருவர் மட்டும் இருந்துவிட்டால் துன்பம் ஏதும் இல்லை, ஒருவர் இருக்க மற்றொன்று வந்தால் என்றும் அமையும் அப்படின்னு பாட்டு ரத்தத்தை முடிச்சிருப்பாரு. இதே சைடில் காதலன் ஒரு பாட்டு பாடுவார். காதலன் பாடுறது அப்படியே மாறி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற காதலர்கள் மாதிரி இல்லை, ஆசிட் அடிக்கிற காதலர்கள் மாதிரி இல்லாமல், எங்கிருந்தாலும் வாழ்க நீ இதயமும் அமைதியும் வாழ்க, மஞ்சளும் வளத்துடன் வாழ்க நீ மங்கள துன்பமும் வாழ்க, வாழ்க நீ வாழ்க திருமகளே நீ வாழ்க, வருவாய் என நான் தனிமையில் இருந்தேன், வந்ததும் வந்தாய் துணையுடன் வந்தாய், உயிரினை காக்கும் கடமையை தந்தாய், தூயவரே நீ வாழ்க, வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை முடிப்பார். இது மாதிரி கண்ணதாசனுடைய ஒரு அவருடைய புலமைக்கான உந்துதல் பாடல்களை மட்டும் எடுத்து உங்களிடம் நான் ஒப்பிட்டிருக்கேன். மிக அருமையாக புதுமையுடன் கேட்டீர்கள். ஒரு சில இடத்திலே எனக்கும் பாட்டாக இல்லாமல் உரைநடையாக சொன்னதனால் ஒரு சில தொய்வு விழுந்தது. அதனால் அதுக்கான மன்னிப்பை நான் பகிரங்கமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அழைத்த தலைவர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கவிஞர் கண்ணதாசன் தமிழிசையிலே ஒரு சகாப்தம். அந்த சகாப்தம் முடியும் தருணத்து அவர் கொடுத்த ஊக்கத்தினால் மட்டுமே வாலி ஐயா அவர்கள் தமிழ் திரையுலகில் கால் வைத்து அவர் கொடிகட்டி தொடர்ந்தார். கவிஞர் வாலி அவர்கள் கண்ணதாசனுக்கு எழுதிய ஒரு வரி இறங்கற்பா யாதெனில், எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் எவனும் ஒருவன் அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் என்று கூறி முடித்தார். இதைவிட எளிமையாக ஒரு சகாப்தம் முடிவுற்றது என்பதை அழகாக கூறுவதற்கு ஒரு ஆகச்சிறந்த கவிஞனால் மட்டுமே முடியும். அந்த கவிஞன் வாலி. இப்பொழுது வாலியின் திறமைகளை பற்றி சொல்வதற்காக நம்ம KVS ராஜன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம்.